அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி ஆடி அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த அமாவாசை தினத்தன்று நவ கிரகங்களில், அதாவது ரிஷப ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய சந்திர பகவான் மங்களகரமான கௌரி யோகத்தை உருவாக்க இருக்கிறாரு. இதன் காரணமாக 5 ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்கள் கிடைக்கவிருக்கிறது. அது குறித்து தான் இன்னைக்கு பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதங்களில் ஆடி மாதம் சிறந்த மாதமாக கருதப்படுது. விஷ்ணுவுக்கு உகந்த சர்வ ஏகாதசி நாளும் அனுசரிக்கப்படுது. இந்த நாள் சந்திரனின் நகர்வானது மங்களத்தை உண்டாக்கும், கௌரி யோகத்தை உருவாக்கவிருக்கிறது. இதனுடன் சர்வார்த்த சித்த யோகமும் இணைந்திருக்கிறது. இதன் காரணமாக கௌரி யோகம் என்பது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வலிமையுடன் இருக்கும்போது உருவாகும் ஒரு சிறப்பு நிலை அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் தன்னுடைய உச்ச ராசியான ரிஷபத்தில் இருக்கும்போது, அப்படி இல்லைன்னா ஆட்சி ராசியான கடகத்தில் வலிமையுடன் இருக்கும்போது, சுப கிரகங்களினுடைய பார்வை அப்படி இல்லைன்னா சேர்க்கை நடக்கும்போது இந்த யோகம் அப்படிங்கிறது பலப்படுது. இந்த யோகத்தால் 5 ராசிக்காரர்களுக்கு செல்வம், அதிர்ஷ்டம், மனதைரியம் ஆகியவை கிடைக்கப்பெற போகிறதுங்க. அது குறித்து தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தன்னுடைய உச்ச ராசியான ரிஷப ராசியில் இருக்கும்போது கௌரி யோகத்தை உருவாக்குகிறாரு. இதனால் ரிஷப ராசியினர் அதிக பலனடைய போகிறாங்க. இவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், பணியிடத்தில் நல்ல சூழல் ஏற்படும், குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். இவர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை கடந்து சாதிக்க போகிறாங்க. முன்பு செய்த முதலீடுகள் வழியாக எதிர்பாராத லாபம் கிடைக்க பெறுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கௌரி யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதன் காரணமாக வங்கியின் சேமிப்பு அதிகரிப்பதோடு கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரப்போகிறது. தொழில் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களும் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையிலையும் சிலருக்கு அனுகூலங்கள் உருவாகும். இந்த கௌரி யோகத்தால் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும், வேலையில பதவி உயர்வு, இன்னும் கூடுதல் சம்பளத்திற்கு புதிய வேலை அப்படின்னு பல நன்மைகளை மிதுன ராசியினர் அனுபவிக்க போகிறாங்க. மிதுன ராசியினருக்கு நிதி மற்றும் பொருளாதார ரீதியாக பல பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. தொழிலில் செய்த முதலீடுகள் வருமானத்தை பன்மடங்காக பெருக்க போகிறது. உள்ளூரில் செய்து வரக்கூடிய தொழிலை வெளிநாட்டிற்கும் விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் இருக்கலாம். இதன் காரணமாக தொழில் வருமானம் பல மடங்காகவே பெருகும். வேலைக்காக வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெளிநாடு செல்ல நினைக்கிறவங்க அதன் பணிகளை இந்த தினத்தில் தொடங்குவாங்க. அலுவலகத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நற்பெயர் மற்றும் புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் சிறந்த அனுபவங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு பணிக்காக காத்திருப்பவர்களுக்கு கௌரி யோகம் நல்ல செய்தியை விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சபடி நடக்கும். உத்தியோகம் ரீதியான சாதகமான நிலைகள் உருவாக்கும். மேலும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஆளுமை மிக்கவர்களாகவே கருதப்படுவாங்க. இவர்களுக்கு கௌரி யோகம் மேலும் பல சிறப்புகளை தரப்போகிறது. சிம்ம ராசியினர் சிந்தனைகள், செயல் திட்டங்கள் பிறரால் மதித்து போற்றப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. குறிப்பாக அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்கலாம். அவர்களின் தனித்திறமைகள் பாராட்டப்படுவதோடு வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க.
ஊக்கத்தொகை, உயர் பதவி மற்றும் பிற பலன்களை அவர்கள் பெறப்போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கலாம். சில புதியவர்களின் வரவால தங்கள் தொழில் விரிவாக்கமும் நடைபெறும். அரசு ஒப்பந்தங்கள், டெண்டர்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். சமூக சேவை, பொது வாழ்க்கையில ஈடுபடுபவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகப்பெறும். கடின உழைப்பிற்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம். பல வகைகளில் அனுகூலங்களும் நன்மைகளும் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்களுக்கு, அதாவது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டு எண்ணிட்டுருக்கீங்களோ அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் நிலைகொள்ளும். வராது அப்படின்னு நினைச்ச கடன் வசூலாகும். பண வருவாய் அதிகரிக்கலாம். பொருளாதாரத்தில் மேன்மையும் உண்டாக பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பல வகைகளில் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கௌரி யோகத்தால் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்க இருக்கக்கூடிய மற்றொரு ராசியில் துலாம் ராசியினர் மகத்துவம் பெற்றவர்களாக இருக்கப்பெற போகிறாங்க. இவர்கள் கௌரி யோகத்தின் பல நாட்களாக காத்திருந்த செயல்கள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கப்பெறுவாங்க. காதல் வாழ்க்கையில் வெற்றி உண்டாக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்க விரும்புபவர்களுக்கு அதற்கு சாதகமான அறிகுறிகள் கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணமானவர்களுக்கு உறவில் இணக்கமும் புரிதலும் அதிகரிக்கலாம். தங்களுடைய லட்சியத்திற்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் நேர்மையுடனும் பொறுமையுடனும் அதன் சாதக பலன்களை அறிந்து எச்சரிக்கையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலையுமே தங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. அதே போல அரசு ஒப்பந்தங்கள், அரசு சார்ந்த பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இல்லை நீங்கள் அரசு தொடர்பாக ஏதேனும் கடன் உதவி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை டெண்டர் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒப்பந்தங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் புகழ், அந்தஸ்து, கௌரவம், நற்பெயர் அப்படின்னு எல்லாமே கிடைக்கப்பெறுவீங்க. அனைத்து துறைகளில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ப்ரமோஷன், சலுகை, இடமாற்றம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். நீங்கள் இது வரைக்கும் வேலையே இல்லை, வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிகருக்கு கௌரி யோகம் பல மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நீண்ட நாட்களாக நீடித்து வரும் சண்டை, குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மனைவி, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு அனைவர் வாழ்க்கையிலையுமே மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத பணவரவு காணப்படும். பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. ஜோதிடர்களின் கருத்துக்களின்படி இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளை செய்கிறது கூடாதுங்க. செலவை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுங்க. சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியம் அவ்வப்போது தடைப்பட்டாலும் கௌரி யோகத்தால் பெரிய பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாது. நிதி நிலைமை மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. பல வழிகளில் ஆதாயங்கள் கிடைக்கும். சமூக
சமூகத்தில் செல்வாக்கு உயரவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நிதி ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மையாகவும் சிறப்பான முன்னேற்றத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றொரு புறம் எதிர்பாராத மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. வெகுமதியும் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அரசு பணிக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த கௌரி யோகத்தின் விளைவாக நல்ல செய்தியை விரைவில் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் ரெட்டிப்பு வருமானத்தை பன்மடங்காக பெருக்க உள்ளது அப்படின்னு சொல்லலாம். உள்ளூரில் செய்து வரக்கூடிய தொழிலை வெளிநாட்டிற்கும் நீங்கள் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமைய பெறவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் சுப பலன்கள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் கூடி வரும். திருமணம் ஆனவர்களுக்கு இது ஒரு சுபமான காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம்.